பிக்குமார் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டது ஏன் என்பது சம்பந்தமாக கசப்ப தேரர் புதுசாக ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்கார். தன்னுடைய பங்குக்கு புதுசாக ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்கார். எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் இன்று ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது 6,25,000 அமெரிக்க டாலர்ஸை காணலையாம். ஏற்கனவே 2.5 மில்லியனை காணல் என்று சொல்லி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது. இப்போ புதுசாக இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கிறது. எனவே அது சம்பந்தமாகவும் பார்க்கலாம். இந்த 2 பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் காணொலிக்குள் போகலாம். செய்திகளை பார்ப்பதற்கு முதல் எங்களுடைய பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்கள் தன்னுடைய 85வது வயதிலே காலமாகி இருக்கின்றார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செல்லப்பா என்ற பாடல்களையும் விடுதலை போராட்டத்தையும் பிரிக்கவே முடியாது. விடுதலை போராட்டத்துக்கு மிக பெரும் ஒரு உந்து சக்தியாக இருந்தது அவருடைய பாடல்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை. அவருடைய குரலில் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போர்க்களத்தை பற்றி அவர் பாடுறாருன்னு சொன்னால் அந்த போர்க்களத்தை நாங்கள் நேராக போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அந்த குரலில் அந்த ஒரு ஏற்ற இறக்கம் ஒன்று இருக்கும். ஒரு மாவீரருடைய தியாகத்தை பாடுறாரு என்று சொன்னால் அந்த தியாகம் அப்படியே எங்கட மனக்கண்ணில் போகும். அதே மாதிரி ஒரு வீரமாக பாடுறாரு என்று சொன்னால் அந்த வீரம் தண்ட பாட்டில் பிறக்கும். அந்த மாதிரி எல்லா விதமான உணர்ச்சிகளையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன், அற்புதமான ஒரு குரல் வளம் படைத்தவர் தான் செல்லப்பாண்ணே அவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலெல்லாம் யாழ்ப்பாணத்தில் முற்றவெளியில் இருந்து ஆரம்பித்து நிறைய இடங்களில் யாழ்ப்பாணத்தில் வெண்ணில கிழக்கு மாகாணத்தில் எல்லாம் செல்லப்பாண்ணே நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். செல்லப்பா கச்சேரியாம் நாங்கள் ஊடுறது எல்லாம். அப்போ போய் பார்த்தா மக்கள் கூட்டம் அப்படியே சும்மா அலமோதும். எப்படி ஒரு சினிமா நட்சத்திரங்களால் நடத்தப்படுற நிகழ்ச்சிக்கு மக்கள் கூட்டம் பெறுமோ அதுக்கு நிகராக பெற்றும் மக்கள் கூட்டம் பெறும் செல்லப்பாண்ணே கச்சேரியை பார்க்கறதுக்கு. ஏன்னு சொன்னால் அவ்வளவு பிரபலமாக இருந்தவர். அவருடைய குரல் வளம், அந்த கண்ணீரண்ட குரல் இதுக்கு முதல் கேள்விப்படாத ஒரு குரலாக இருக்கு, புதுசாக இருக்கு என்று சொல்லி நாங்கள் எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்த ஒரு குரல் தான் செல்லப்பான் என்ற குரல். எனவே அவர் தன்னுடைய 85வது வயதிலே காலமாக இருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா உட்பட பல முக்கியமான பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் அவருடைய புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். நாளை காலை 10 மணிக்கு அவருடைய இறுதி வணக்க நிகழ்வுகள் இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே செல்லப்பா அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்வோம். அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் மற்றும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். இன்றைக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் $6,25,000 காணலையாம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று சொல்லியும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இலங்கையினுடைய நிதி அமைச்சில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை ஹேக்கர்ஸ் களவாடி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு கேஸ் ஒன்று போய்கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கேஸ் ஒன்று புதுசாக வந்திருக்குது. $6,25,000 என்று சொன்னால் கொஞ்சம் நஞ்ச காசில் தானே அவ்வளோ தொகை இலங்கை தபால் திணைக்களம் இருக்குது தானே, இலங்கை தபால் திணைக்களத்திலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தபால் திணைக்களத்துக்கு, அதாவது US போஸ்டல் சர்வீஸ் என்று சொல்கிறது, அமெரிக்காவினுடைய தபால் திணைக்களத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு போல இருக்கு. அப்போ அனுப்பியிருக்கணும். இப்போ அமெரிக்கா அறிவிச்சிருக்குது, இல்லையே அந்த காசு எங்களுக்கு சேரவே இல்லையே என்று சொல்லி உடனடியாக இப்போ அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்காம். எனவே 2 விதமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். ஒன்று இலங்கை தபால் திணைக்களம் மேற்கொள்கின்ற இன்டர்னல் விசாரணை, உள்ளக விசாரணை. மற்றது குற்றப்புலனாய்வு பிரிவினரும் இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்து நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த காசு எப்படி காணாமல் போனது, என்ன நடந்தது என்று சொல்லி மேலதிக தகவல்களை அமைச்சர் ஒன்றுமே சொல்லல. இது ஹேக்கர்ஸால் களவாடப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது முறைகேடுகளா, மோசடியா என்று சொல்லி எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஸ்திரேலியா சம்பவத்துக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்ற கேள்விக்கும் அமைச்சர் பதில் சொல்லல. தனக்கு இப்போ எதுவுமே தெரியாது, விசாரணைகளோட முடிவில் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால் இதே மாதிரி இன்னும் எவ்வளோ காசுகள் காணாமல் போயிருக்குது, எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வந்துன்னு சொல்லி தெரியலை. இனித்தானது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொண்டு பார்த்தா தான் தெரியும். எல்லா காசுகளும், அதாவது இலங்கை அரசாங்கம் நிறைய நாடுகளுக்கு காசு கொடுக்கணும், நிறைய சர்வதேச அமைப்புகளுக்கும் காசு கொடுக்கத்தானே வேணும். எனவே அந்த காசெல்லாம் ஒழுங்காக போய் சேர்ந்துதா இல்லையான்றது இப்போ பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது. இப்படியான சந்தர்ப்பத்தில் $6,25,000 காணல் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. பிக்குமார் போதைப்பொருள் கடத்தி மாட்டுப்பட்ட சம்பவம் இலங்கையில் மிக பெரும் பரபரப்பாக இன்னமுமே பேசப்பட்டு கொண்டிருக்குது. அந்த அதிர்ச்சியிலேருந்து மக்கள் என்ன மீளல் என்று சொல்லலாம். பிக்குமாரா இப்படி என்று சொல்லி இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கசப்ப தேரர் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். என்ன சம்பவம் நடந்து 4 நாள் ஆச்சு, இன்னுமே கருத்து சொல்லலையே என்று பார்த்தா வந்துட்டார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த மாதிரி பிக்குமார் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதுக்கு அரசாங்கம் தான் காரணம், NPP அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்லி குற்றஞ்சாட்டியிருக்கார். அது அப்படி அரசாங்கம் காரணமாக இருக்கும்? அரசாங்கம் தான் துரத்தி எல்லாரையும் பிடிச்சி கொண்டு பார்த்தீங்கன்னு
என்னென்னு சொன்னால் அவர் எப்படி விளக்கம் சொல்கிறாருன்னு சொன்னால் பிக்குமார் வந்து இளம் வயசில் பிக்குவா மாறைக்குள்ளே வந்து நல்லா தனம் இருக்கணுமாம். சின்ன சின்ன வயசில் கொண்டு பிக்குவா சேர்த்து விடுறது தானே, அப்படி சேரைக்குள்ளே வந்து நல்லா தனம் இருக்கணுமாம். பிறகு அவையில் படித்து யூனிவர்சிட்டிக்கு போயினமாம். யூனிவர்சிட்டிக்கு போனால் பிறகு பல்கலைக்கழகத்துக்கு போனால் பிறகு தானே அவையில் கெட்டு போயினமாம். அவையோட மைண்டே வந்து மாறுதாம். அதுக்கு காரணம் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற ஜேவிபியினுடைய மாணவர் அமைப்பாம். ஜேவிபி என்பிபியினுடைய மாணவர் அமைப்பு எல்லா பல்கலைக்கழகங்களையும் இருக்காம். அந்த மாணவர் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் என்ன செய்யணுமா சொன்னால் இந்த பிக்குமாருக்கு வந்து தேவையில்லாத கதைகளை சொல்லி அவையின் மைண்டை வந்து குழப்பி கொண்டு இருக்கணுமாம். அவையில் வந்து இந்த சாதாரண வாழ்க்கைக்கு இழுத்து கொண்டு வந்து அவைக்கு கெட்ட பழக்கங்கள் எல்லாம் பழக்கினமாம் என்று சொல்லி கசப்பதையர் சொல்லி வச்சுக்கார். அதுக்கு காரணமே வந்து அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலாம். அது என்ன திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு வந்து பிக்குமார் மேலே விருப்பம் இல்லையாம். பிக்குமார்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், பிக்குமாருக்கு இருக்கக்கூடிய மரியாதையை வந்து குறைக்கணும், அவர்களை வந்து அவமானப்படுத்தணும், அவர்களை வந்து காட்டி கொடுக்கணும். இந்த மாதிரியான முயற்சியில் தானே அரசாங்கம் ஈடுபட்டிருக்காம். அதுக்காக தங்களுடைய மாணவர் அமைப்புகளை வந்து ஏவி விட்டு பல்கலைக்கழகங்களில் வச்சு இந்த மாதிரியான வேலைகளை வந்து ஈடுபடுது என்று சொல்லி, எனவே சின்ன வயசுல நல்லா இருக்கிற ஒரு பிக்கு வந்து பல்கலைக்கழகம் போன பிறகு கெட்டு குட்டிச்சுவராகித்தான் வெளியில வராராம் என்று சொல்லி கசப்பதையர் சொல்லி வச்சுக்கார். எனவே அந்த மாதிரி படித்து கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கக்கூடிய இந்த பிக்குகள் தான் இந்த மாதிரியான பிழையில வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கசப்பதையர் சொல்லி வச்சுக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மை காலமாக எல்லா இளைய பிக்குமார் இருக்கணும் தானே, எல்லாருக்கும் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த ஆசை வந்திருக்காம். எல்லா பிக்குமாருக்கும் அந்த ஆசை வந்திருக்காம். அதுக்கு காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடாம் என்று சொல்லி கடுமையாக சாடியிருக்க கசப்பதையர். இதை சொல்ற கசப்பதையருக்கு ஏதோ கணக்க வயசு நினைச்சிடாங்க. அவருக்கு 22 23 வயசு தான். சிலவில் அவருக்கும் வெளிநாட்டுக்கு போக ஆசையா இருக்கோ இன்னும் தெரியல. எனவே கசப்பதையருடைய இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா இல்லையா, உண்மையிலேயே அரசாங்கம் இந்த மாதிரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை ஏவி விட்டுதா செய்யுதா இல்லையா எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி செய்தா, ஒருவேளை அப்படி செய்தா அதில் ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மை தெரியுமா? இலங்கையில் வந்து இந்த பிக்குமாருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்குத்தானே, அது வந்து குறைக்கப்படணும். அவையில் வந்து நல்லா குறைக்கப்பட்டு அவர்களோட வேலை வந்து உங்களோட வேலை விகாரையில் போயிருந்து விகார பணிகளை செய்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. போய் அந்த ஆன்மீக பணியில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர தேவையில்லாமல் வந்து அரசாங்கத்துக்குள்ளே மூக்கு நுழைக்கிறது, அரசாங்கத்தின் முடிவுகளில் வந்து மாற்றங்களை கொண்டு வரது, எந்த ஒரு தீர்மானம் எடுக்க முடியாதுன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் உடனே பிக்குமார் எதிர்க்கிறது. ஒரு கல்விக் கொள்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் உடனே பிக்குமார் வரைஞ்சி கட்டி கொண்டு வந்துருக்கணும், அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு காட்டுறோம்னு சொல்லி. அல்லது சிறுபான்மை மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கோ முஸ்லீம் மக்களுக்கோ ஏதாவது கொடுப்போம், ஏதாவது தீர்வை கொடுப்போம்னு சொன்னால் விட மாட்டினோம், அதுக்கு குறுக்கால வந்து கட்டையை போடுவினோம். இப்படி வந்து இலங்கையினுடைய அதிகார மையம் என்றது அது அரசாங்கத்திலாம் இருக்கணும். இலங்கையில் ஒரு அரசியலமைப்பு இருக்குத்தானே, அந்த அரசியலமைப்பு கூடாக தெரிவு செய்யப்படுற ஜனாதிபதி, பிரதமர், இந்த மாதிரி அரச கட்டமைப்பு இருக்குத்தானே, அவைக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கணுமே தவிர அதிகாரம் வந்து தேவையில்லாமல் பிக்குமாருக்கு இருக்கக்கூடாது. எனவே பிக்குமாருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், முக்கியத்துவம், அவை என்ன மரியாதையை குறைக்க சொல்லி நான் சொல்லல, அவைக்குரிய மரியாதையை கொடுக்கலாம், ஐயா சாமின்னு கும்பிடலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் தேவையில்லாமல் ஓவர் அதிகாரங்களை கொடுத்து அவைக்கு பயப்படுறது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து பிக்குமாருக்கு பயப்பட வேண்டி கிடக்குது. இப்படி வேற எங்கே நாட்டில் இருக்குதா? இல்லை தானே. எனவே பிக்குமாரை பிடிச்சு ஒரு ஓரமாக இருத்தி வைக்கணும். போய் பன்சாலையில் இருங்க, பிரித்தோதுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அரசியலுக்குள்ளே வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ என்பிபி அரசாங்கம் வந்து திட்டமிட்ட ரீதியில் இப்படி ஏதாவது செய்யுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. செய்தால் நல்லது தான், அதில் ஒரு எந்த விதமான பிழையும் இல்லை. அதுக்காக பிக்குமாரை வந்து மரியாதை கொடுக்க வேணான்னு தான் சொல்லல, நல்ல மரியாதை கொடுக்கலாம், ஆனால் அதிகாரத்தை குறைக்கணும். அவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவையில்லாத அதிகாரங்களால் தான் நாட்டில் நிறைய பிரச்சனைகள் தானே. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று வாக்குமூலம் ஒன்றை கொடுப்பதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று திரும்பியிருக்கின்றார். இன்று காலை சென்று ஒரு முக்கியமான வழக்கு சம்பந்தமாக வாக்குமூலம் கொடுக்க வேண்டியிருந்ததாம். அதனுடைய விவரங்கள் வந்து வெளியாகல. எனவே போயிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. தையிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணியை அளவீடு செய்கின்ற பணிகள் இன்று 2வது நாளாகவும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நேற்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்று சொன்னது ஆரம்பிக்கலை, பிறகு இன்றைக்கு செய்யப்படும் என்று சொன்னது இன்றைக்கும் செய்யலை. ஏன்னு சொன்னால் 17 காணி உரிமையாளர்கள் இருக்கிறது தானே, அவைகிட்ட வந்து அந்த காணி உறுதி பத்திரங்கள் இருக்குது தானே, அவே கேட்டிருக்கணும். அது சரி, காணி அளக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் காணி நீங்கள் அளக்கிறது வந்து எங்கள்கிட்ட தாரத்துக்கு தான், அதை விடுவிக்கிறதுக்கு தான் என்றதை எழுத்து மூலமாக உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அந்த காணி உரிமையாளர்கள் கேட்டவையாம். அதுக்கு வந்து அதிகாரிகள் சொல்லிக்கணும், இல்லை எங்களால் அந்த கடிதமெல்லாம் தர முடியாது, எங்களால் அப்படி உறுதிப்படுத்த முடியாது, எங்களை வந்து அளக்க சொல்லியிருக்கப்பா, நாங்கள் அளந்துட்டு போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அதில் வந்து ஒரு முட்டுப்பாடு வந்து அதுக்கு பிறகு கடைசி அளக்கவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால் தையிட்டி விகாரைக்கு பக்கத்தில் பவானி வீதி என்ற ஒரு வீதி ஒன்று இருக்காம். அதில் தான் சில அளவீடுகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டதா, மற்றபடி பொதுமக்களுடைய காணிகள் அளக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே அளக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் கூட ஏதோ ஒரு காரணத்தால் அது தடைப்பட்டு கொண்டே போகுது. எனவே இன்று அந்த நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.